ஜென்சி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சனாதன ஹிந்து தர்மா. அதனால இந்துக்களே சனாதன இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சனாதன இந்து தர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னங்க, கந்த சஷ்டி நேரத்தில் கந்தர் அனுபூதி சத் சங்கத்தும் போது சொன்னேன், சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு, இன்டர்நெட் நாலேஜை டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு. இப்ப ஏஐ இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. அதனால 10 ஆண்டுகளுக்குள் வறுமை காணாமல் போய்விடும், பாவர்ட்டி காணாமல் போய்விடும். ரொம்ப கான்சியஸாவும் இன்டலெக்சுவலாவும் அறிவு சார்ந்தும் ரிச்சான ரிலிஜியன்ஸ் மட்டும்தான் நிக்க போகுதுங்கய்யா. ஃபியர் சார்ந்து ஃபியரை யூஸ் பண்ணி பரப்பப்படுற ரிலிஜியனும், கிரீடை யூஸ் பண்ணி நீ கன்வெர்ட் ஆனா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பரப்பப்படுற ரிலிஜியனும் அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரிலிஜியனோட பார்ட்டா இருக்கிறவங்களே மெதுவா நம்பிக்கையை இழந்து சனாதன இந்து தர்மத்தை நோக்கி மூவ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, நாலேஜ் சென்ட்ரிக், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் பண்ணி அது மூலமா பில்ட் பண்ணப்பட்ட ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் இல்லையா. ஜென்சி 99% ஆஃப் த ஜென்சி இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல். பல சர்வேஸ் பார்த்தீங்கன்னா 99% of the Gen Z and Gen Alpha, they are saying they are more spiritual centered religious. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியா தான் இருக்கு. அதாவது பியூர் நாலேஜ், பியூர் எக்ஸ்பர்டைஸ், ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், ஜீவ, ஈஸ்வர, ஜெகத் இந்த மூன்றை பற்றியும் நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் இது எல்லாத்தையும் அவர்களாகவே தேடுகிறார்கள். இந்த தேடலில் அவங்க அவங்கள எல்லாரையுமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு தான் கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்கிற ரிலீஜியனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஜென்சி, ஜென் ஆல்பாவோட தர்ஸ்டுக்கு, சீக்கிங்க்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய கேள்விகளுக்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய தேடலுக்கு ஈடு கொடுக்கின்ற சூப்பர் கம்ப்யூட்டிங்,